இந்தியன் ஆட்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த கூப்பே அப்படின்ற வார்த்தை இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய அவங்களுக்கு பரிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டாடா கூப்பே லான்ச் ஆனதுக்கு அப்புறம், இன்னொன்னு சிட்ரான் பிராண்ட்ல பசால் கூப்பே வந்ததுக்கு அப்புறம் இந்த கூப்பே அப்படின்றது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கூப்பேன்னு என்ன? கூப்பே அப்படின்னு பாக்குறப்போ அது ஒரு பர்டிகுலர் கார் செக்மெண்ட்டை குறிக்குங்க. 2 டோரு ஸ்லோப்பிங்கான ஒரு ரூஃப் லைன் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கூப்பே கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்க கூப்பே அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் அந்த பிரெஞ்சு வேர்டு கூப்பர் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் அதை எடுத்திருக்காங்க, டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னன்னா கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி அர்த்தம்ங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோ மேக்கரான டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட கூப்பே எஸ்யூவியான டாடா கர்வ் தான் இருக்கு. இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங்ல ஒரு கூப்பேல எஸ்யூவியை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வாகனத்தோட டீட்டெயில் விமர்சனை பார்த்துட்டு இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லை அப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தோட பிரைசிங் அப்படின்னு பாக்குறப்போ ஆன் ரோட் 11.78 lakhsல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23.41 lakhs வரைக்குமே வருதுங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட ஹைபீரியான் என்ஜின் இருக்கு, அதை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக போறோம். பட் டீசல் என்ஜின் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், டிசிஎம் இருக்கு, அதுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். டிசிஎல் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமா பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோம். இங்க டாடா கர்வ் கூப்பே அப்படின்னு வரப்ப உங்களுக்கு டாடா நெக்ஸானோட X1 பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு அட்லாஸ்ட் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த காரோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஹைஸ்டன் ஸ்டீலோட பயன்பாட்டை அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த காரோட கிராஷ் சேஃப்டினஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த வாகனத்தோட கோபிட் அப்படின்னு பார்க்கும்போது 1225 கிலோகிராம்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 1345 கிலோகிராம் வரைக்குமே போகுதுங்க அப்ராக்சிமேட்லி. ஸ்டாண்டர்டா உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், சிபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், பிரேக் டிஸ்க் வைப்பிங், பிரேக் ப்ரீஃபில், ரோல் ஓவர் மிட்டிகேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் மாடல்ஸ் போறப்ப லெவல் 2 ஏடாஸும் கிடைக்குது. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு குறைகள் இருப்பதா தெரியலங்க. பட் இன்டீரியரோட பிளாஸ்டிக் குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா டீசெண்டாக இருக்குது. பட் பேனல் கேப்ஸ் ஸ்டில் இருக்க தான் செய்யுது. ஏதோ ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் எந்த வண்டி வாங்கினாலும் இருக்குல்லங்க, அதில் எனக்கு வந்து இது வந்து பிட் ஆஃப் அ காம்ப்ரமைஸ் அப்படின்ற மாதிரி பட்டது. சரி, அடுத்து வாகனத்தோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு பின்னாடி கோவா பீச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கோவால தான் இருக்கும். டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட டிரைவ் மட்டும் தான் இருக்கும். ஒரு வாகனத்திற்கு சேஃப்டிக்கு அப்புறம் இதயம் ரொம்ப முக்கியம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.2 லிட்டர் டிஜிடிஏ டர்போ பெட்ரோல் வந்தாச்சுங்க. இந்த ஹைபீரியன் என்ஜினை பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆக்சுவலா காமிக்கிறேங்க. செம்ம ஹெவியான ஒரு போனட் நமக்கு கிடைக்குது. லான்ச் பண்ணிப்போம். ஹைபீரியான் என்ஜின். இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 123 பிஹெச்பி. உங்களுக்கு வந்து டார்க் வந்து 225 Nm. ஓவர் பூஸ்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க வந்து ஸ்போர்ட் மோட்ல இருக்கிறீங்க, பெடலை வந்து ஸ்லாம் பண்றீங்க, மச் ஆஃப் பவர் டெலிவரி தேவை, டாப் தேவை அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் பூஸ்ட் கிடைக்கும். அது 6 செகண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் எஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் மெட்டு பீர் பில்டுங்க. பட் நாங்க ஓட்டுனதை வச்சு சொல்றேன், ஒரு 13+ அப்படின்றது ஆவரேஜா இருக்கும். செம்ம ஸ்மூத்தா இருக்குங்க. ஃபைனலா டாட்டால ஒரு ஸ்மூத்தான என்ஜின் வந்தாச்சு. வைப்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடியல்ல தெரியுது. நீங்க என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா செட்டில்டா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் லாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கேபின்குள்ள நமக்கு எந்த விதத்திலயுமே தெரியல. சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க ஐடியல்ல. கேட்டீங்களா? சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து வாகனத்தை ரேவ் பண்ணிக்கோங்க. சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். டிரைவ் பண்றப்ப மீதி விஷயங்களை சொல்றேன். ப்ராப்பரான இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து கம்ப்ளீட்டா கன்சீல் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, கொஞ்சம் வந்து ஓப்பன் அப் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்சுலேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் வந்து இங்கெல்லாம் வந்து ப்ராப்பராக இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரி, இந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டு, டீசல் போனீங்கன்னா 1.5 லிட்டர் காமன் ட்ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 116 பிஹெச்பி நினைக்கிறாங்க. ஒரு 3 பிஹெச்பி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க டீசலில். டார்க் பொறுத்த வரைக்கும் 260 Nm கிடைக்குது. டீசல்லையும் 7 ஸ்பீட் டிசியே கிடைக்குது, இங்கேயும் 7 ஸ்பீட் டிசியே கிடைக்குது ஆட்டோமேட்டிக் போகிறப்போ. இந்த போனட்டை வேற ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறேன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார். மூலமாகவே க்ளோஸ் பண்ணிடுறேங்க. ஏன்னா வண்டி வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைக்குதுங்க. அதில் அவசர அவசரம் எடுக்கணும், அதனால தான் நடக்குது. டாடா கூப் எஸ்யூவியோட ஃப்ரண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஃபாக் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரில் போயிருக்காங்க, ஐஸ் கியூப் ப்ரொஜெக்டரில் போயிருக்காங்க. உங்களுக்கு
ஹெட்லாம்புமே வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி தான் கிடைக்குது. ஃபாக் லாம்ப்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹாலஜன்ல கொடுத்திருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது ஏடாஸ் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டாட்டாவோட நியூ ஏஜ் டிசைனை தான் ஃபாலோ பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடான ஆடம், அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ரேடியேட்டர் கிரில் வரைக்கும் வருது. டாட்டாவோட பேட்சிங் சென்டர்ல பார்க்க முடியும். 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஃபீல் தான் கிடைக்குது. டிஆர்எல்ஸ் பொறுத்த வரைக்கும் கனெக்டட் டிஆர்எல்ஸ், இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வர கொடுத்துருக்காங்க. போனட் பொறுத்த வரைக்கும் மஸ்குலரா தான் இருக்கு. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்ப வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2560 mm கொடுத்துருக்காங்க. டைமென்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 18 inch போயிருக்காங்க. 215, 55 or 18ங்க. ஹைபீரியன் அண்ட் டீசல் போறப்ப ஆல் வீல் டிஸ்பிளே கிடைக்குது. நீங்க MPFI டர்போ போனீங்க, ரெவட்ரான் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் வீல் டிஸ்பிளே கிடையாது. ஃப்ரண்ட்ல மட்டும் தான் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வீலாக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பியானோ பிளாக்ல போயிருக்காங்க. கொஞ்சம் பெரிதான வீலாக் போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கவுக்கான பேட்சிங் இங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் லைன் டிராவல் ஆகுது. சின்னதா வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. வாரியம் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிதான ஒரு வாரியம் தான். உங்களுக்கு சேம் நீங்க சஃபாரி ஹேரியர்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உள்ள மவுண்ட் ஆகி கொடுத்துருக்கு. 360 டிகிரி கேமராக்கான ப்ரொவிஷன் இங்க பார்க்க முடியுது. ஃபிளாஷ் டைப் டோர் ஹேண்டல்ஸ் ஃபைனலா வந்தாச்சுங்க. பாருங்க அழகா டோரோட தட்டு எப்படி இருக்குன்னு கேட்டுவோம். சாலிடா இருக்கு, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சாலிடான தட்டு இருக்கு. விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செகண்ட் ரோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரியர் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா கூப்பே லேஅவுட்ல போயிருக்கிறதுனால நல்லா சாஞ்சு உட்காந்தீங்கன்னா ஸ்லைட்லி வந்து வெளிச்சம் கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ரிக்ளைன் ஆங்கிள் 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்க போஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணி டிராவல் பண்ண முடியும். கூப்பையை பொறுத்த வரைக்குமே மைனஸ் என்ன அப்படின்னு பாக்குறப்ப இந்த ஹெட் ரூமும் அப்புறம் வந்து இந்த ரியர் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோபோபிக்கா ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு பானோராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட்லையும் ப்ராப்பரான பிளாஸ்டிக் லைனர், ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பிளாஸ்டிக் லைனர். பிளாஸ்டிக் லைனர்னா ஒன்றும் இல்லைங்க, டயருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தா இல்லை பிளாஸ்டிக்ல போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். அது போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த உள்ள வரக்கூடிய சத்தத்தை குறைச்சு கொடுக்கும். அதுதான் கர்வோட ரியர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்டட் டெயில் லாம்ப் ஸ்ட்ரிப் தான் உங்களுக்கு கிடைக்குது. சென்டர்ல வந்து பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்க்க முடியுது. டாட்டாவோட பேட்சிங் இங்கே இருக்கு. கீழே 360 டிகிரி கேமராக்கான ப்ரொகவேஷன், டீஃபாகரும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஷாக் பின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு சப்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படி வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏரோடைனமிக் உதவும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கர்வோட பேட்சிங் கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. கூப்பே லேஅவுட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த ஸ்லோப்பிங்கான ஒரு ரூஃப் லைன்ல முடிச்சிருக்காங்க. எங்க பட்டனை இங்க வந்து பாத்தீங்கன்னா பவர்டு டெயில்கேட் தான் கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் கண்ட்ரோல் பண்ண முடியும். பூட் அப்படின்னு பாக்குறப்போ 500 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. வேற லெவலுங்க. ஒரு பூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேம்பும் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். பார்சல் ட்ரே ஒன்று கிடைக்குது. க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓவரால் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் அவ்வளவுதாங்க. அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம். டாடா கர்வ் பொறுத்த வரைக்கும் புதிதா இப்போ கீ வந்து மாத்திருக்காங்க. நல்ல ஒரு பிரீமியம் டச்ல தான் அந்த கீ இருக்குது. இன்டீரியர் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ பிளாக் அண்ட் பர்கண்டி அப்படின்ற மாதிரி தீம்ல போயிருக்காங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. உள்ள அப்படியே போய் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியில் எப்படி இருக்குன்னா டேஷ்போர்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னும் குவாலிட்டி லெவல்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாவே இருக்கும். ஏசி வன்ஸோட நாப் குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த லெதரைட் ஸ்டிச்சிங் சாஃப்ட் டச்சுக்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக்கோட பேனல் கேப்ஸ்ல எவிடென்ட்டா பார்க்க முடியுது. டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-way பவர் அட்ஜஸ்டபிள், கோ டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் ஆப்ஷன் 2 சீட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்ஹோல்ஸ்டரோட குவாலிட்டி நல்லா இருக்கு. உட்காரதுக்கும் ஒரு நல்ல போஸ்டர் இந்த டாடா கர்வ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்குதுங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட். நீங்கள் சஃபாரி ஹேரியர்லாம் பார்த்துருப்பீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு பியானோ பிளாக்ல சென்டர் கன்சோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலுமினேட்டட் டாடா லோகோட கிடைக்குது. ஹார்னோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. இந்த இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேனல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்கு. நிறைய அப்படியே படுது. இந்த பக்கம் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிமானத்துக்கு நல்லா தான் இருக்கு. லெதரைட் ப்ராப்பிங்கோட கிடைக்குது. ஒரு 10.25 இன்ச்சில் எம்ஐடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டில்ட் மட்டும்தான் கிடைக்குது. டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே வந்து ஹாட் பிளாஸ்டிக், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பேட்டர்னோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச்சில் அந்த பர்கண்டி கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு லெதர் அப்ஹோல்ஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்ப 12.25 இன்ச்சஸ்ங்க. கிட்டத்தட்ட 12.25 28 நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட வந்துடுது. ஒரு ஹெச்டி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்போம்.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கிறோம் அங்கே அந்த அந்த சாங்ஸ் தான் பாடுது. 9 ஸ்பீக்கர் JBL சிஸ்டம் உங்களுக்கு JBL ஆடியோ பாக்ஸ் அவுட்புட்டோட கிடைக்குது. நிறையா மோட்ஸ் இருக்குதுங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் இது. HVAC எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டச்சில் போயிருக்காங்க. அது மட்டும் பட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஏசியோட சில்னஸ்லாம் நல்லாவே இருக்குங்க. கியர் நாப்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ப்ரீமியமாக ட்ரை பண்ணியிருக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB, ஒரு டைப் சி, ஒரு 12 வோல்ட் சார்ஜர் கிடைக்குது. இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜர், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்தாச்சு. எக்கோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் மோடுக்கான நாப்ஸ் இங்கே கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ஸ்பேஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன நிக்நாக்ஸ் எல்லாம் உள்ள வச்சுக்கலாம். மேலே வந்து ஆட்டோ டிமிங் IRVM, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனோராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. வேனிட்டி மிரர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவருக்கு கிடைக்கல, அந்த பக்கம் உட்காந்துருக்க பேசஞ்சருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸுங்க. உங்களுக்கு வாட்டர் பாட்டில்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கூல்டு க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் டீசெண்டாக இருக்குது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபரேஷனோட நல்லாவே தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாடா கர்வோட செகண்ட் ரோ, அதான் ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. சோஃபா மாதிரி செம்ம கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. அப்பா அப்பா நான் இருங்க, நான் உங்களுக்கு ஹெட்ரூம் பற்றி பேசுகிறேன். இங்கே பாருங்க, நல்ல ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களே 2 பேசஞ்சர் தான் உட்காரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2 ஹெட்ரெஸ்ட் கொடுத்து நல்ல கம்ஃபியாக இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஹம்ப் மட்டும் கொஞ்சம் பெரிதாக இருக்குங்க. ஸோ 2 அடல்ட் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட் உட்காரலாம். ஏசி வென்ஸ் கிடைக்குது. கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைப் சி சார்ஜர், ஒரு USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் தான். சரி, ஹெட்ரூம் பஞ்சாயத்தான்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக இந்த பூட்டை கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டு லெக்ரூம் அண்ட் நீரூமை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா லெக்ரூம் அண்ட் நீரூம் பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன டிரைவிங் பொசிஷனில் இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் நல்லா பின்னாடி தள்ளி வச்சு ஓட்டுவேன், அதனால சொல்றேன். சப்போஸ் வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறாங்களா இருந்தால் உங்களுக்கு அடிக்வேட்டான ஒரு லெக்ரூம் அண்ட் நீரூம் இருக்குது. பாருங்க, நல்லாவே போனாலும் நீரும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிராம்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல. இது ஃபுல்லாவே தள்ளி இருக்குங்க போஸ்டர், அதை பொறுத்து சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், தாராளமான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஹெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு மேலே போனீங்கன்னா தான் கொஞ்சம் மேபி ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். பட் நான் வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 கிட்ட இருப்பேன். எனக்கு வந்து ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம்னு சொல்ல முடியல. பட் கூப்பே போனோம்னாவே இதுதாங்க இஷ்யூ. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸாக தான் இருக்கும் கூப்பே வாகனத்தை பொறுத்த வரைக்கும். பட் லெக்ரூம் அண்ட் நீரூம்லாம் டீசெண்டாக இருக்குது. உங்களோட அபிப்பிராயம் என்னென்னு சொல்லுங்கள். இந்த டாடா கர்வோட ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LED லேம்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹூக் இருக்குது. 3 பாயிண்ட் சீட்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்க. லம்பா சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. சீட்ஸோட கம்ஃபர்ட்னஸ் சூப்பராக இருக்குது. பட் லெக்ரூம் அண்ட் நீரும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஹெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, கூப்பி அவ்வளோதான் கிடைக்கும். டாடா கர்வ் TGDAங்க. இப்போ இந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் ஃபைனலாக வந்தாச்சு. இந்த இன்ஜின் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எனக்கு வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குதுங்க. அதாவது என்ஜின் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரிஃபைண்டாக, நம்ம இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் குறையா சொன்னது எல்லாத்துக்குமே ஒரு பதில் மாதிரி வச்சிருக்காங்க இந்த இன்ஜின். ஸோ இந்த ஹியூமர் சென்ஸை வச்சுக்கிட்டு சரி, வண்டி ஓட்டுறதுக்கு ஆக்சுவலாங்க வைப்ரேஷனு சத்தம் எதுவுமே இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக வச்சிருக்குது. நான் இடையில 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டை வந்து திருப்பி கிராங்க் பண்ணிட்டேன், வண்டி ஆன்ல இருக்கிறது தெரியாமல். ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக TGDA என்ஜின் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. கோவா மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த மழையில மழை பயங்கரமான ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ என்ன மோட்ல இருக்கோம்? சிட்டி மோட்ல தான் இருக்கிறோம். சிட்டி மோட்லயே ட்ரை பண்ணுவோம், ஏன்னா அதுதான் எல்லாருமே யூஸ் பண்றது. இதுல ஸ்போர்ட் மோட் போனோம்னா மட்டும் பாத்தீங்கன்னா அந்த 225 Nm டார்க்கை வந்து பாத்தீங்கன்னா 250 Nm வந்து ஓவர் பூஸ்டிங் 6 செகண்டுக்கு. நம்ம ஏதாவது ஓவர்டேக் பண்றோம், ஏதாவது பண்றோம், ஒரு அழுத்துறோம் அப்படின்னா அந்த டைம் மட்டும் டார்க் ஆக்சலரேஷன் நடக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட் லெவலில் தான் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப குதிக்கல என்னை பொறுத்த வரைக்குங்க. இதான் இந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் ஏறும்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டம்மு உழுகலை, ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் தான் வச்சுருக்காங்க. 50-50 ஆட் இருக்குங்க. 50% வந்து ஸ்டிஃபனாக கொடுத்துருந்தா 50% வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக தான் அந்த டேம்பரோட அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றபடி ஆட்டோ ரீசன்ட் ட்ராக்ஷன்லாம் உண்மையிலே நல்லா தாங்க இருக்குது, அதெல்லாம் குறைய இல்லை.
என்பிஹெச் லெவல்ஸ் ஆக்சுவலாக கண்டெயின் பண்ணியிருக்காங்க. மழை நல்லா பெய்யுது, அந்த தண்ணி வந்து இந்த மேலே சன்ரூஃப்லையும் இதுலேயும் விழுகிறப்ப மட்டும்தான் வந்து பயங்கர சத்தம் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வர வின் நாய்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்ஜினோட சத்தம்லாம் பெருசாக உள்ளே கேட்கவே இல்லைங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நானே எனக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆனில் இருக்கிறப்ப திரும்ப ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி டேங்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது, ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே அந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் அக்ரஸிவ் பர்ஃபார்மன்ஸ்க்கு டியூன் பண்ணலை, ரொம்ப ஸ்மூத்தாக ரிஃபைண்டான பவர் டெலிவரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஒரு 1800 ஆர்பிஎம் கிட்ட கிராஸ் ஆகிறப்போ அந்த டர்போ ஸ்பூலிங் ஆகி அந்த பவர் வரதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்குங்க, ரொம்ப அக்ரஸிவ் இல்லாமல் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. 123 பிஹெச்பிங்க கிட்டத்தட்ட. உங்களுக்கு பிஎஸ்ல சொல்லணும்னா உங்களுக்கு 125 சொல்லலாம். 225 என்எம் டார்க்கு போதுமானதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டாட்டா நெக்ஸானில் வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. ஓவர்டேக் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குங்கண்ணா. பாரு அது வாட்டுக்கு எடுக்குது. பிரேக் அதெல்லாம் சரியான கிரிப்புங்க. அழுத்துலவங்களா சிட்டி மோட்ல லீனியரா பவர் எடுக்குதுங்கண்ணா, அதாவது பொறுமையா கொடுக்குது. அதுவே ஸ்போர்ட் மோட் போட்டு அழுத்தணும்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இருங்க இப்போ சிட்டி மோடு சொரவணா உங்க டைம்ல சொல்லணும்னா பாருங்க, அந்த 2800 ஆர்பிஎம் கிளியர் ஆகணும். பாடியோட வெயிட்டும் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 1340 கிலோ கிட்ட இருக்குதுங்க. 1.25 டன் வச்சுக்கோங்க. அதை வச்சு அப்புறம் இன்ஜின் இழுக்கணும். அப்புறம் நான் ஒரு டன்னு. சொல்லுங்க வாய் வந்தா சொல்லுங்க. சரி, ஜாலியா பேசிட்டோம். டெக்னிக்கலா நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ரிஃபைன்மெண்ட்டுங்க, அது 100% நடந்திருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பவர் டெலிவரி லீனியராக தான் இருக்குது, அக்ரெசிவான பவர் டெலிவரிக்கு இவங்க டியூன் பண்ணலை. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக ஓட்டுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மேபி டாடா நெக்ஸான் அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸ்டீரிங்கோட கேலிபரேஷன் ஃபீட்பேக் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருது, அதெல்லாம் குறைய இல்லை. பிரேக்ஸ் சூப்பராக இருக்குங்க, பிரேக் சூப்பராக இருக்குது. நாலுமே டிஸ்க் பிரேக். உங்களுக்கு அந்த எம்பிஎஃப்ஐ டர்போ பெட்ரோலில் மட்டும் 4 டிஸ்க் வராதுங்க, 2 தான் வரும். ஆமாங்க, இருக்கிறதுலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்லேயும் டீசல் ஆட்டோமேட்டிக்லேயும் இந்த செக்மெண்ட்லேயே விலை கம்மியாக கொடுக்குற அஃபோர்டபுளாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா அந்த காம்பாக்ட் மிட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. விலை கம்மியாக பண்ணியிருக்காங்க, அஃபோர்டபுளாக கொடுக்கணும் அப்படின்றதுல பண்ணியிருக்காங்க. டிசிஏவோட டிசிஏல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், டைம் இருந்துச்சுன்னா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட் கிளச் தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருக்காங்க, ஷிஃப்ட் பை ஒயர் டெக்னாலஜிங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். கியர் ஷிஃப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் ரிலையபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த வண்டியெல்லாம் ஓடிச்சுன்னா தான் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது என்னன்னு நமக்கு சொல்ல முடியும். விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏ பில்லர் பி பில்லர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஃப்ரண்ட் ஏ பில்லரை பொறுத்து தான் நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் ஏதாவது கிரியேட் ஆகுதான் நம்ம பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு பெரிய தொந்தரவா இருக்காதுங்க. எனக்கு போனட்லாம் நல்லா கிளியரா விசிபிள் எப்படி எடுத்தது பாத்தீங்களா? ஆமாங்க, பாருங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ச் ரோடுங்குது, கம்ஃபர்ட்டாக தான் வச்சிருக்குது. அதே இடத்துல நல்லா கார்னர்லாம் பண்ண ட்ரை பண்ணுறோம், வேகமாக பண்ண ட்ரை பண்ணுறதுனாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து பாடி ரோலில் எவிடென்ட்டாலாம் ஃபீல் ஆகலை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க இந்த வண்டி. 208 mm வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ரோல் ஓரளவு கண்டென்ட்டாக இருக்குன்னே சொல்லலாம். பாருங்க எப்படி எடுக்குது பாருங்க அழகா. பிரேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் நினைக்கிற இடத்துல பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிப்பாட்ட முடியும், அதுலாம் குறைய இல்லை. பாருங்க 5வது கியரில் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக டயர் சத்தம் கேட்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற சத்தம் கேட்குது. என்ஜின் ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்குதானே தெரியல.
ஏன்னா இதைத்தான் ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸில் எதிர்பார்த்தோம். ஏன்னா என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பெட்டராக இருந்திருக்கணும், சத்தம் இல்லாமல் இருக்கணும், வைப்ரேஷன் இல்லாமல் இருக்கணும்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கான பதிலை இப்போ வந்து இந்த டிஜிடிஏ என்ஜின் மூலமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த 1.5 டிஜிடியும் வரப்போகுது. சஃபாரி, ஹேரியர், அது கிட்டத்தட்ட மல்டிபிள் லெவல் ஆஃப் டியூனிங்கில் வந்து கொடுக்க போகிறாங்களாமாங்க. வந்துச்சுன்னா பிரமாண்டமாக இருக்கும். அந்த பழைய ரவுட்டரோட இன்ஜின் வேற லெவல்ல சூப்பரா இருக்குதுங்க. ஓட்டி பாருங்க. ஆக்சுவலா மேபி இந்த வீடியோல நம்ம வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி தெரிஞ்சதுனாலும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட் அப்படின்றது புரியும். ரெண்டு இன்ஜின் அட் டைம் ஓட்டி பார்க்கலாம். ஆமாங்க. அந்த 1.2 லிட்டர் அந்த ரெவட்ரான் இருக்கு பாத்தீங்களா, அதையும் ஓட்டிட்டு திருப்பி இந்த டிஜிடியே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு எவிடென்ட்டா புரிய வரும். ஓப்பா. முடிஞ்ச வரைக்கும் மூவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் மற்ற எல்லா டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் கியரில் எடுங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் பொசிஷனிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. நீங்கள் டிஜிடியை ஓட்டினீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஜிடியை ஓட்டிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஓட்டின டாட்டா இன்ஜினை காட்டிலும் இந்த டாட்டா இன்ஜின் எப்படி இருக்குன்னு சொல்லணும். டாட்டாவா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். மனசில் நினைச்சு சொல்லிட்டீங்க. ஆமாம், அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா என்னன்னா நம்ம நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து டாட்டா அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்ஜின் நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு டாட்டால ஒரு நல்ல மிக முக்கியமான வந்து இதயம் அது வந்து இன்ஜின் போடுங்க. அந்த இதயத்தையும் நல்லா கொண்டு வரும்போது ஆமா, சந்தோஷமா இருக்குது இல்லைங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 வரைக்குமே ட்ராவல் பண்ணி பார்த்தோங்க. நான் ஆல்ரெடி சொன்னதான் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பியாண்ட் 120 நம்ம ட்ராவல் பண்ணி காமிக்க போகிறது இல்லை. ஏன்னா இந்தியன் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் 120 கீழே 100 கீழே போனீங்கன்னா தான் சேஃபுங்க. அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் வீடியோவில் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால நான் காமிக்கல. நானும் சொல்லுவேன் 80 to 100 யாருமே இல்லை. என்ன சொல்லிட்டு போட்டு 120 டச் பண்ணுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்பீச்சில் போகும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, ராக் சலடாக இருக்குது, கார்னர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100+எல்லாம் கார்னர் எடுத்து ட்ரை பண்ணோம். அது எல்லாமே வண்டி நல்லா ஸ்டேபிளாக தாங்க இருக்குது, அதெல்லாம் குறைய இல்லை. சரி, வண்டியில் இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, குறையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வந்தேன். இது கொஞ்சம் இந்த கியர் நாப் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டில் நீளத்தை குறைச்சிருக்கலாம், அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றதுங்க. கிளச்செல்லாம் ஆனால் பூ மாதிரி இருக்குது. மல்லிப்பூங்க. வேற பூன்னு சொன்னா தானே பஞ்சாயத்து. மல்லிப்பூன்ட்டா வேலை முடிஞ்சதில்ல. இந்த வாகனத்துல 7 இருக்கிறதுனால பார்த்து சுதாரணமாக தான் போய்க்கணும். ஆமாங்க, பெட்ரோல் டாப் அண்ட் டீசல் டாப். ஏன்னா அவங்க பண்ணியிருக்க ப்ரைஸிங் எப்படிங்க 23.41 நினைக்கிறேங்க. உங்களுக்கு அந்த ப்ரைஸிங்கில் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே தூக்கி போட்டாங்களுக்கு. ஆன் ரோட் சொல்கிறேங்க நான். ஆன் ரோட் அத்தனையும் கொடுத்துருக்காங்க. 11.78 உங்களுக்கு கிட்டத்தட்ட 23.41 லட்சம் கணக்கு வருதுங்க. டிஜிடி இல்லை, மொத்தமாக சொல்கிறேங்க. பேஸ் மாடல் MPFI பெட்ரோல்லேருந்து நான் கடைசி வரைக்கும் சொல்கிறேன். நான் ஆன் ரோடு சொன்னேங்க. ஆன் ரோடு நம்பூர் ரேட்டுக்கு. நம்பூர் ரேட்டுக்கு. ஆமாங்க, நம்பூர் ரேட்டுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நல்ல ப்ரைஸிங்லாம் குறையில்ல. வண்டியை எடுத்து பாருங்கள், ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி இஷ்யூலாம் எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல நீங்கள் டாட்டாவில் பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லை. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனல் கேப்ஸ்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வண்டி பாருங்கள், வண்டி பார்த்துட்டு சொல்லுங்கள். வண்டியை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த டாட்டா கவுல் வந்து மாற்றங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னு. முக்கியமாக டீசலில் டிசியை ஓட்டி பாருங்கள், பெட்ரோலில் இந்த டிஜிடியை ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் அந்த கர்வ் காரோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்ட் இல்லைங்களா? டீசலில் டிசியை மார்க்கெட்டில் எந்த பிராண்டுமே கிடையாதுங்க. டிசி இந்த பட்ஜெட்டில் கிடையவே கிடையாது. அஃபோர்டபுள் செக்மெண்ட்டில் அந்த டிசிங்கிற கான்செப்டே இல்லைங்க. டிசிஎல் இப்போ இவங்க தான் கொடுக்குறாங்க. ஆமாங்க, நெக்ஸான்லேயும் நீ அடுத்து டிசியை வரப்போகுது. நெக்ஸானில் டிசியை வரப்போகுது. வேற லெவலுங்க. நான் எதிர்பார்த்தது டார்க் கன்வெர்ட்டர், ஆனால் வந்து டிசியை கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போங்க எந்த அளவுக்கு. இன்னொரு கொஞ்ச நாள் போச்சுன்னா தான் தெரியுங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஓட்டினவங்க சொன்னாங்கன்னா தான் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நம்பிக்கை இருக்குது,
ஏன்னா நமக்கு கிடைக்கிற 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல நம்ம சொல்ல ஆமாங்க. முடியும் என்ன இருக்கு எது இருக்குன்னு. நமக்கு கேட்ட உடனே 5 வருஷம் 6 வருஷம் நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அது நான் என்ன பயன்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இதுதான் என்னோட அபிப்பிராயம். சப்போஸ் அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு இதே வண்டி ரிவ்யூ பண்ணி நீங்க சொல்லலாம். டிசிஏ யாராவது வச்சிருக்காங்க, நெக்ஸான் கிட்டத்தட்ட வந்து ஆச்சலுங்க, டைம் ஆச்சுருங்க. டிசி யாராவது பயன்படுத்திருக்கீங்க, ரொம்ப நாள் பயன்படுத்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குது டிசி. இந்த டிஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மைலேஜ் கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் டியூன் பண்ணியிருக்கோம். எக்கானமி மோட்லலாம் போனால் நல்ல மைலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஜிடிஐ எக்கனாமி மோடுக்கு மாறிட்டேன் நான் கொஞ்சம். அதாவது ப்ராக்டிக்கலாக சொன்னோம்னாங்க, இன்னைக்கு டர்போ பெட்ரோல் இவ்வளோ வண்டி கனமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ சிட்டிக்குள்ளே ஒரு 12 கிட்ட எதிர்பார்க்கலாம். ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா பொறுமையாக போனீங்கன்னா எனக்கு 15-16 வரைக்கும் தொடுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்போர்ட் போடுங்க எப்படிங்க எடுத்ததா? என்னன்னா புதுசா ஓட்டுறவங்களுக்கு இந்த இது வந்து செகண்ட் கியர் வந்து கொஞ்சம் நாள் பழகணும். ஆமாங்க, எடுத்து கொஞ்ச நாள் பழகிட்டாங்கன்னா தெரியாதுங்க. ஏன்னா கிளட்ச் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதுனால செகண்ட் கியர்ல ரிஸ்க் ஆஃப் ஆகுது. ரூட்டே அருமையாக அட்டகாசமாக இருக்குது இல்லைங்க. கோவா இருக்கிறோம் கோ. ஆமாங்க, கோவா பார்ட்டி டவுன். ஸோ ஒரு கன்க்ளூஷன் நான் முடிவு சொல்லிடுறேங்க என்னென்னு. எனக்கு தோன்றது என் மனசுக்கு நான் இப்போ ஓட்டுனதை வச்சு நான் சொல்கிறேன். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் லீனியராக இருக்குது, அக்ரெசிவாக கொடுக்கல. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஃபீட்பேக் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், பட் ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லா இருக்குது. பிரேக்ஸு சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இதுக்கு முன்னாடி நெக்ஸானாக இருக்கட்டும், ஆல்ட்ராஸாக இருக்கட்டும், அவங்களோட சஸ்பென்ஷன் கேலிப்ரேஷன் தங்கமாட்டம் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் குண்டும் குழியிலலாம் விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஹேண்டில் பண்ணுது. நமக்கு உள்ளே வந்து அந்த ஜர்க் இல்லை, தம்மு தும்முன்னு எல்லாம் உள்ளே ஒழுகலை, நல்லா இருக்குதுங்க. பெட்டர் பேட்டர் ரோட்ஸில் போகிறப்ப அந்த மாதிரிலாம் இல்லை. விசிபிலிட்டி க்ளீனாக இருக்குது. நீங்கள் வேறு பெட்டர் பேட்டர்னு சொன்னால் ஓரியாடு பண்ணுவீங்களே, அதனால அதை குண்டு குழின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்க்குறதுக்கு விசிபிலிட்டியில் போனட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லைனு கிளியராக தெரியுதுங்க முடியறது. இங்கேருந்து பார்க்குறேன், இந்த பர் லைன் அந்த பர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. அதெல்லாம் குறைய இல்லை. என்விஹெச்சும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. டீசல் டிசிஏல எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக நம்ம டைம் கிடைச்சா பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஊர் கோயம்புத்தூர் போனோம்னா எஸ்சியில் வாங்கி. மேலும் நீங்கள் சப்போஸ் வந்து இந்த கார் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே டீலர்ஷிப்போட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாங்க. சரி, ஒரு மூடி வரைக்கும் வந்துடலாங்களா? இல்லைங்க, கோவா பார்ட்டி டவுன் அந்த பக்கம் பீச்சை பார்த்தேன். நமக்கு இன்னைக்குன்னு பார்த்து டைம் இல்லை இருந்ததுன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஆமாங்க, அதனால அந்த டைமுக்குள்ள எல்லாம் ஓட்டி எடுத்து முடிச்சுட்டு கிளம்பணும். அதுக்குள்ள மழை இடையூறு பண்ணிட்டு இருக்குது. ஆமாங்க, வீடியோ எடுக்க முடியாம. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் தாங்க, மழை பெஞ்சதுன்னா தடப்படன்னு உள்ள சத்தம் கேட்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சத்தம் பெருசா இல்லை. மேல உள்ள கண்ணாடி இருந்துமே. ஆமாங்க, நல்லா டேம்பிங் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நெக்ஸான்லையும் அப்படிதான் இருந்துச்சு, பயங்கரமா என்விஹெச் லெவல்ஸ்லாம் இல்லை. கிளட்ச் பாருங்க மாதிரி இருக்குது. கிளட்செல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவ முனியத்தில் இந்த குவாலிட்டி இஷ்யூ இல்லாமல் எல்லாத்தையும் கிளியராக பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்னுமே போவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு இவி மார்க்கெட் ஷேரே இவங்க தான் வச்சிருக்காங்க. டாடா தான் இவி மார்க்கெட் ஷேர். இந்தியாவோட இவி மார்க்கெட் ஷேர் வந்து கிட்டத்தட்ட டாடா கையில் தான் இருக்குது. ஆமாங்க, அப்புறம் ஒரே பிராண்ட்ல இன்னைக்கு மல்டிபிள் இவிஸ் பயன்படுத்துறதும் அவங்க தாங்க. டியோகல் ஆரம்பிக்குதுங்களா, டியோகா வருது, பஞ்ச் வருது, நெக்ஸான் வருது, கர்வ் வருது, நீ அடுத்து சஃபாரி ஹாரியர்ல கொண்டு வராங்க. அதாவது ஒரு கார்ல பெட்ரோலு டீசலு, இப்போ அடுத்து சிஎன்ஜி வருது. சிஎன்ஜி ஆட்டோமேட்டிக்கு டிசிஏ வச்சிருக்காங்க, டார்க் கன்வெர்ட்டர் வச்சிருக்காங்க, மேனுவலுக்கு இது. அப்புறம் முக்கியமான விஷயம், டீசல்லையும் பெட்ரோல்லையும் வந்து மேனுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு, ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீட் டிசிஏ.
லோக்கல் ஓட்டி பாத்துக்கலாம். இந்த லோக்கல் போயிட்டு இருக்கோம். ஆமாங்க பாருங்க அழகா ஆட்டோ ரீசன்ட் டிரைவ் வருது. ஸ்லோ ஸ்பீடு இத்தனைக்கும் வெறும் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் ஆமாங்க ஹைட்ராலிக் இப்போ எலக்ட்ரானிக் பண்ணுங்க நல்லா இருக்கும். அதுல ஹேரியர்லிங்க ஹேரியர்ல இப்போ நல்லா பண்ணிட்டாங்க சூப்பரா இருக்கு. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் ஜம்மன் இருக்கு. நீ அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்டியரிங்கை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்தா நல்லா இருக்குமோன்னு என்னோட அபிப்பிராயம். பார்ப்போங்க. அப்புறம் கொடுக்குற காசுக்கு என்ன கொடுப்பாங்க? இல்லைங்க இன்னொன்னு நான் யோசிச்சேன் என்ன யோசிச்சேன்னா கொடுத்தாச்சு 6000 ரூபாய் கொடுத்தாச்சு இத்தனை சமாச்சாரம் கொடுத்தா இன்னும் ஃப்ரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் இது ஃபீட்பேக் கேலிபிரேஷன் தான் உங்களுக்கு கேலிபிரேட் பண்றதுல தான் இருக்குது. இதுக்குன்னு தனியாக அவங்க செலவு பண்ண போறது இல்லை அது. ஆனால் நான் யோசிச்சது என்னன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா அப்படியே பூ மாதிரி சொகுசாக வேணும். ஹைவேஸ் போனீங்கன்னாலும் பயங்கரமாக வெயிட் ஆடாகி ஹிப்ட் ஆடாகி ஃபீட்பேக்கை ரிசீவ் பண்ணி ஓட்டக்கூடிய ஆட்கள்ங்கிறது இன்னைக்கு கம்மி ஒரு சில பேர். அப்போ அவங்க பிரதானமா அதிகமா இருக்கக்கூடிய மக்களை நோக்கி தானே இவங்க போறாங்க. அதனால சரி ஓகே கம்ஃபர்ட் ஓரியன்டாவே போய்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஃபீலிங். அப்படிதான் பிராண்ட் எல்லாமே போறாங்க. இன்னைக்கு எல்லா பிராண்டுமே அதை பண்றாங்க. கரெக்ட் இல்லைங்களா? ஃபைனலாக டாடா கர்வோட ஹைப்பீரியன் என்ஜினை ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். டிசியை கூடி சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த டீசல் நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். வாகனத்தோட டிரைவ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஜின் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. பட் ஐடலில் வந்து வைப்ரேஷன் மேபி போனட்டை லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல. பட் கேபின்குள்ளே அது எந்த விதத்துலையுமே ஃபில்டர் ஆகி வரல. NVH லெவல்ஸுங்க அதாவது என்ஜினை பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் சுத்தமாக உள்ள இல்லை. ஆனில் இருக்குது ஆஃபில் இருக்கானே ஒரு சில சமயம் தெரியலை. அந்த அளவுக்கு ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம். ஏன்னா டாட்டாலாம் நிறைய பேர் கேட்டிருந்து இந்த விஷயம் தான் அதை பண்ணிட்டாங்க. பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாக இல்லை, லீனியராக இருக்குது. சஸ்பென்ஷன் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஹேண்ட்லிங்க்கும் உதவுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்னஸையும் வந்து எந்த இடத்துலையுமே பாதிக்கல. ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் பெட்டராக இருந்திருக்கலாம். ரிட்டன் டு சென்டர் ஆக்ஷன் டீசெண்டாக இருக்குது. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அள்ளி அரைச்சிருக்காங்க. ரியர் சீட் எஸ் டெஃபினெட்லி கூப்பே போனோம்னா உங்களுக்கு ஹெட்ரூம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பட் அது 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை. லெக்ரூம் அண்ட் நீரும் பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட்டாக இருக்குது. பட் பூட் ஸ்பேஸை கொஞ்சம் குறைச்சி இதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். வாகனத்தோட வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. மேபி சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் தெரிய வரும். பட் அப்ராக்சிமேட்லி டாட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப தாளிச்சு எடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அதாவது காஸ்ட்டில் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கிங்க. காஸ்ட்டில் ஒரு 5000லேருந்து 8000 ரூபாங்க மேக்ஸிமம் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கலாம். டீசல் போகிறப்போ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000க்குள்ளே அடங்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு இந்த 3-4 மணி நேரத்தில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது அதை சொன்னால். வீடியோ பிட் ஆஃப் ரஷ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா டைம் இல்லைங்க. நமக்கு ஃப்ளைட் திரும்ப இன்னொரு 1 மணி நேரத்தில் ஓடணும். அதுக்காக தான் வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிக்கிறப்ப எப்பவுமே சொல்கிறதா எல்லாமே சந்தோஷமா இருங்க, சிறப்பாக இருங்க. ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சச்சரவனா பத்திரமா போய் பத்திரமா வாங்க. உங்களுக்கு டாடா நிறுவனத்தில் கார்கள் பார்க்குறீங்க இல்லை டாடா கர்வோட டீட்டெயில்ஸ் மேலும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய SJ டீலர்ஷிப்போட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அவங்க தான் த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள், அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. டாடா டேக் கேர், பை.